எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த பாதாம் மரத்தோட பிசினை தான் ஆல்மண்ட் கம், பாதாம் பிசின் அப்படின்னு சொல்றோம். இதை இயற்கையாகவே மரத்துல இருந்து வழியும். இதை செயற்கையான முறையில தயாரிக்கிறதுக்கு இந்த மரத்துல கீரல் போட்டு பிசினை வடிய விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து காய வைத்து அதை சின்ன சின்ன பீஸ் ஆக்கி பாதாம் பிசினா விற்கப்படுது. இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கலாமா? இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால குளிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்களே, அதனால இந்த பாதாம் பிசின் சாப்பிட்டால் சளி பிடிக்குமா, உடல் எடை அதிகரிக்குமா, இல்ல உடல் எடை குறையுமா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் இந்த பாதாம் பிசின் கொடுத்து இருக்கு. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த பாதாம் பிசின்ல உங்களுக்கு 92.3 விழுக்காடு சதவிகிதம் மாவுச்சத்து தாங்க இருக்கு. 2.4% புரத சத்து இருக்கு. கொழுப்பு சத்து அப்படிங்கிறது மிகவும் குறைவுங்க. 0.8 தான் கொழுப்பு சத்து. இதே பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கொழுப்பு சத்து இருக்கும், ஆனா அது ஆரோக்கியமான கொழுப்பு சத்து. ஆனா பாதாம் பிசின் ஆல்மண்ட் கம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரதம் அதிகம் அப்படிங்கிறதுனாலே இதுக்கு சில நன்மைகள் அதிகமா உண்டு. அது மட்டும் இல்லாம இதுல மினரல் சத்துக்கள், பொட்டாசியம், கால்சியம், சோடியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து, இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமா இருக்கு. சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வருவோம். உடல் எடை அதிகரிக்க விரும்புபவர்கள் இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், ஆனா அளவான முறையில எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஈவன் பளு தூக்கும் வீரர்கள், பயங்கர ஹெவியான வேலை செய்பவர்கள், இந்த மாதிரி ஹெவியான விளையாட்டு போட்டிகள்ல விளையாடுறவங்க கூட அவங்களோட உடல் எடையை அதிகரிக்க இந்த பாதாம் பிசின் பயன்படுத்துவது உண்டு. நம்ம எப்படி உடல் எடையை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுங்க, ஒரு டீஸ்பூன் அளவு பாதாம் பிசின் அப்படிங்கிறது 5 கிராம் தாங்க. இந்த 5 கிராம முதல் நாள் இரவே ஊற வச்சிங்க அப்படின்னா தண்ணீர்ல, அடுத்த நாள் அது ஒரு வளவளப்பான ஜெல்லி மாதிரி மாறி இருக்கும். இந்த ஜெல்லி போன்ற விஷயத்தை நம்ம பாலுடன் சேர்த்து குடிக்கும் போது இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது நடக்கும். அதாவது இது மட்டுமே கிடையாது, கூடவே ஆரோக்கியமான உணவுகளும் சேர்த்து சாப்பிடும்போது உடல் எடை குறைவா இருப்பவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இது ஒரு வகையில் நல்லதுதான். அதாவது இந்த பாதாம் பிசின் பிளஸ் பால் மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பா பசி எடுக்கிற தன்மை அப்படிங்கிறது குறையும். அப்போ நம்ம கலோரிகளோட அளவை குறைச்சிக்கிறோம். பாலோட சேர்த்து சாப்பிடுறோம். அப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சாப்பிடுறது ஒரு 3 தோசை சாப்பிடுற இடத்துல ஒரு 2 தோசை இல்ல 1.5 தோசை அப்படின்னு தோசையோட அளவுகளை குறைச்சிக்கலாங்க. ஆனா சாம்பார் சட்னியோட அளவு கொஞ்சம் குறைக்காதீங்க, அது புரதம், அது அதிகமா இருக்கணும். இது ஒரு பேலன்ஸ்டு உணவு முறையில ஒரு பகுதியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப அதிகமா பசி இருக்காது. ஆரம்ப காலத்துல உடல் எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு ஆரம்ப காலத்துல தீவிரமா பசி இருக்கும். அந்த பசியை கட்டுப்படுத்துற மாதிரி விஷயங்கள் அப்பப்போ, நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது நம்ம பசியை கட்டுப்படுத்தி கலோரி அளவுகளை குறைக்கும். கலோரி அளவுகளை குறைச்சி எக்ஸசைஸ் ஏத்துறது தான் உடல் எடை குறைப்போட ரகசியம் அப்படின்னு என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இதை விட ஒரு சிம்பிளான ரகசியம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம கலோரியை ஒரு பக்கம் குறைக்கிறோம், வழக்கமா சாப்பிட்ற அளவுகள்ல இருந்து பாதியா குறைச்சிக்கிட்டு கூடவே பழங்கள், காய்கறிகள் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, சாதாரண செய்யற பயிற்சியை கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கனாலே உங்களுக்கு உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நிகழும். அடுத்தது இந்த பாதாம் பிசின் இந்த வெய்ய காலத்துல எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லதுதான். ஆனா நான் சொன்ன அளவுகள் மட்டும் நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்ப குறைவான அளவு தான் நான் சொன்னது, 5 கிராம் அப்படிங்கிறது. எதனால அப்படின்னா அதிகமா இருக்கிறது, டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அதிகமான அளவு எடுத்துக்க கூடாது. அது நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சம்டைம்ஸ் உண்டு பண்ணலாம், சரியா ஒத்துக்காம போகலாம். அதனால இன்னொன்னு, இந்த பாதாம் பிசின் நார்மலாகவே பல இனிப்பு தயாரிப்பு நிறுவனங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இப்ப ஜிகர்தண்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கட்டாயம் இந்த பாதாம் பிசின் இருக்கு. அதே மாதிரி பல ஸ்வீட்டுகள், வட இந்திய ஸ்வீட் வகைகள், இது இனிப்புகள் எல்லாம் கட்டாயம் பாதாம் பிசின் முக்கியமா சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு பாதாம் பிசின் நம்ம முகத்தோட பொலிவுக்கு, ஆரோக்கியத்துக்கு நல்லதா. நிறைய வீட்டு மருத்துவ முறைகள்ல இது பாதாம் பிசினை குழைத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்யதான் செய்யறாங்க. ட்ரை பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பாதாம் பிசின்ல இருக்கக்கூடிய மெக்னீசியம், கால்சியம் சத்துக்கள் இதெல்லாம் நம்மளோட எலும்புகளை பலப்படுத்த உதவுது. என்னன்னா சில பேர் இது குளிர்ச்சி, சளி பிடிக்கும் போன்ற விஷயங்கள்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வெந்நீர்லயோ இல்ல சூடான பால்லயோ கலந்து குடிக்கும் போது இந்த பிரச்சனைகள் வருவது கிடையாதுங்க. தைரியமா சாப்பிடலாம். ஆனா இந்த சைனஸ் தொந்தரவு, மேலே சளி அடிக்கடி பிடிக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. மேபி வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பிசினோட வளவளப்பான ஒட்டும் தன்மை காரணமா தான் இது ஐஸ்கிரீம்கள், ஜெல்லிக்கல்ல அதிகமா பயன்படுத்தப்படுது. பொதுவாக இந்த பாதாம் பிசின் நமக்கு ஏற்படக்கூடிய மனச்சோர்வு, மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதுல இருந்து நம்மள பாதுகாக்கக்கூடியதா இருக்குங்க. இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வராம தடுக்கக்கூடியது. ஏன்னா பொதுவாகவே இந்த இனிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மூளையில நல்ல ஹார்மோன்களோட உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. இதை சாப்பிடும்போது இதோட சுவை காரணமா இந்த நல்ல ஹார்மோன்களோட உற்பத்தி மூளையில இருக்கும்போது, நடக்கும்போது டோபமைன், செரோட்டோனின் போன்றவை எல்லாம் தடையில்லாம சுரக்கும் போது
இந்த மனச்சோர்வு போன்ற விஷயங்கள் வரதில்ல, மன பதட்டம் குறையுது, சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மனம் இருக்க உதவுது. இந்த மனசு நல்லா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாதாம் பிசின்ல புரதச்சத்து இருக்கு அப்படிங்கிறது. இந்த புரதச்சத்து தசைகள், தசை நார்களோட வலிமைக்கும் நல்லது, எலும்புகளுக்கும் நல்லது. குறிப்பா இந்த பாதாம் பிசின்ல வந்து புரதம் மட்டும் இல்லாம ஜிங்க் சத்து, இந்த ஜிங்க்கும் புரதமும் இருக்கிறதுனாலயே என்னவோ இது வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஆண்களோட ஆண்மை தன்மையை அதிகரிக்கக்கூடியது அப்படின்லாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் இது 2 விஷயங்கள் ஆண்களுக்கு நல்லது. ஆண்களோட உயிரணு உற்பத்தி நல்லபடியா இருக்க ஜிங்க் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மினரல் சத்து. அது வந்து இந்த பாதாம் பிசின்ல இருக்கு. இன்னொன்னு புரதச்சத்து இயற்கையாகவே எல்லா விதமான உடல் செயல்பாட்டுக்கும் தேவை. அந்த வகையில புரதம் இந்த 2 காம்பினேஷன் இருக்கிறதுனால என்னவோ இந்த விஷயத்துக்கு இது நல்லதுன்னு சொல்லப்படுது. இதுக்கான டைரக்ட் எவிடன்ஸ் என்னால பார்க்க முடியினாலும் இன்டைரக்டா நல்லதுன்னு சொல்ல முடியுது இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால. இதனாலதான் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளை அதிகரிக்குது, உயிரணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது போன்ற விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும். சில கம்யூனிட்டியில பிரசவத்திற்கு பிறகு பாதாம் பிசினில் செய்யப்பட்ட லட்டை கர்ப்பிணி பெண்கள் அவங்க கர்ப்பகாலம் முடிஞ்சோட பிரசவத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு சடங்கு முறையே இருக்கு. அதாவது பிரசவ காலத்தின் போது இழந்த ஊட்டச்சத்துக்களை திரும்ப பெறுவதற்கு உதவியா இருக்குது இந்த பிசின் அப்படிங்கிற மாதிரி ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்படுது. மேலும் மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது மறுபடியும் பிரசவ காலம் முடிஞ்ச பின்னாடி மீண்டும் தொடங்கி கரெக்டான முறையில் நடக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் உதவிகரமா இருக்கிறதா ஆயுர்வேத மருத்துவத்துல சொல்லப்படுது. நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால நிறைய எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எதையும் அளவுக்கு அதிகமா எதையும் எடுத்துடக்கூடாது. இந்த அளவுகள் நான் சொன்ன பாத்தீங்களா, ரொம்ப குறைவான அளவுகள் தான் நான் சொன்னேன். அந்த குறைவான அளவுல நம்ம நிறைவான நன்மைகளை பெறணுமே தவிர அதிகமா எடுத்து வயிற்று வலி, வயிறு உப்புசம், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிகமா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லது கிடையாது உடலுக்கு. இப்போ நம்ம இந்த ஜூஸ், மில்க் ஷேக் இதெல்லாம் செய்றோம் இல்லையா, அதுல கூட இது வந்து கொஞ்சமா இந்த 5 கிராம் அளவு அப்படிங்கிறத ஆட் பண்ணி சேர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், சுவையும் நல்லா இருக்கும், இதோட நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஈவன் பெரியவங்களுக்கு கூட கிட்னி, இந்த பிராஸ்டேட் சுரப்பிகள்லாம் நல்லபடியா வேலை செய்யறதுக்கு உதவி செய்யக்கூடியதா சில ஆராய்ச்சிகளும் நம்ம பார்க்க முடியுது. அடிக்கடி சிறுநீர் பாதையில் தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறவங்களுமே இந்த பாதாம் பிசினை அவங்களோட ரெகுலர் உணவு முறையில சேர்த்துக்கிறது நல்லது. இந்த தொற்றுகள் வருவது, சிறுநீர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன் வரதெல்லாம் குறையும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ஒரு வீட்டு வைத்திய முறையா நான் பார்க்கிறேன். அதனால இந்த கோடை காலத்துல இந்த பாதாம் பிசின் அப்படிங்கிறது சிறிதளவு நம்ம எடுத்துக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தினமும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆண்டவா. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வந்து கிராமப்புறங்களில் மோர், தண்ணீர் இதோட சேர்ந்து முக்கியமாக வானகம் கொடுக்கப்படுது. உணவோட டெம்பரேச்சர் உள்ள 40 டிகிரி போயிடுச்சு அப்படின்னா நம்ம இதயம் வந்து வெப்பத்தை வெளியேற்ற ட்ரை பண்ணும். வெப்பத்தை எப்படி நம்மளால வெளியேற்ற முடியும்? நம்ம இதயம் பம்ப் பண்ணுறதன் மூலம்